அவர் சொல்றாரு, நீங்களும் மன்னிக்கணும்னு சொல்றாரு. இந்த இருதயம் இன்னைக்கு நமக்குள்ள வரணும். இதுதான் ஜெபத்துக்கு சில நேரம் தடையாக இருக்குது. சில நேரம் நம்ம ஆசீர்வாதத்துக்கு தடை நம்ம இருதயத்துக்குள்ள இருக்கிற யார் மேல இருக்கிற கசப்பு தான். இது ஒரு நாள் மறந்து போயிடாதீங்க. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ஹalleluya ஹalleluya. அப்படி மன்னிக்க முடியாது பிரதர் அப்படின்னு சொல்லி ஒருவேளை நம்ம இருதயம் நம்மள அறியாமலே உள்ள சொல்லும். இந்த காரியெல்லாம் மன்னிக்கவே முடியாது. அதை எப்படி மன்னிக்க முடியும்? வசனம் சொல்லுகிறது. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 6வது அதிகாரம். நாம கொஞ்சம் வேகமா அவங்க 14வது வசனம் வாசிங்க. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 6வது அதிகாரம் 14வது வசனத்தை ஒருவர் சத்தமா வாசிக்க கேட்கலாம். மனுஷருடைய தப்பிதங்களை நீங்கள் அவர்களுக்கு மன்னித்தால் உங்கள் பரமபிதா உங்களுக்கு. அப்போ நம்ம மன்னிச்சாதான் நம்ம செய்யற சின்ன சின்ன தவறோ பெரிய பெரிய தவறுக்கு மன்னிப்பு உண்டு. ஆமென் சொல்லுங்களேன். ஹalleluya. இந்த மனிதனுடைய இருதயத்துக்குள்ள மன்னிக்க முடியாத சுபாவம் இருக்குன்னா நம்ம செய்யற பாவத்துக்கு அங்கிருந்து மன்னிப்பு கிடையாது. ஆமென் சொல்லுங்களேன். ஹalleluya. அதுதான் வசனம் சொல்லுகிறது. அதே 15வது வசனம் வாசிங்க. 14வது வசனம் வாசிங்க. 15 வாசிங்க. மனுஷருடைய தப்பிதங்களை நீங்கள் அவர்களுக்கு மன்னியாதிருந்தால் ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ஹalleluya. நம்ம மன்னிக்கலனா நமக்கு என்ன இல்லங்க? மன்னிப்பு இல்ல. ஆண்டவர் தெளிவா பேசுகிறார். யார் மேல கசப்பு, யார் மேல வெறுப்பு இன்னைக்கு தேவ சமூகத்துல ஒப்புரவாயிட்டு போகும். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ஹalleluya. மன்னிக்கவே முடியாது. மருமகன் மாமியாரா இருக்கலாம், மாமியார் மருமகளா இருக்கலாம். நான் சும்மா பிராங்கமாவே பேசுறேன். அதாவது மனுஷனிடத்துல பிழைகள் இருக்கதான் செய்யும். ஆனா அந்த பிழைகளை மாற்றுவதுதான் ஒரு நல்ல குணம். அதான் இயேசுவின் பண்பு. எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? நம்ம மன்னிச்சாதான் நம்ம சொல்ற சின்ன சின்ன பொய்க்கு மன்னிப்பு உண்டு. ஹalleluya. இன்னைக்கு ஒரு முடிவு எடுங்க. இந்த இடத்துல யாரிடத்துல பேசவே மாட்டேன் வைராக்கியத்தோடு இருக்கீங்களோ, இப்ப நீங்க வீட்டுல போய் போன் அடிக்க போறீங்க. அவங்க எடுத்தாங்களோ எடுக்கலையோ ஒரு ஆமென் சொல்லுங்க. ஹalleluya. உங்க போனை பாக்கேஜ்ல அந்த ஹார்ட் அட்டாக் வந்துரும். என்ன ஆச்சரியமா இருக்கு, இன்னமா எதுக்கு போன் பண்ணுதுன்னு ஒரு இது வந்துரும். ஹalleluya. உங்க இருதயத்தில் இருக்கிற கசப்பை நீங்க எடுத்து போட்டு தேவ சமூகத்திலே நீங்க உட்கார்ந்து ஆண்டவரே என்று கூப்பிடுவதற்கு முன்பதாக அவர் உங்களுடைய தேவைகளை அறிந்து உங்களுக்கு அற்புதம் செய்வார். பிரச்சனை ஏன்டா நீங்க சொல்லுங்க. பிரச்சனை எந்த நம்மட்ட இருக்குன்னு சொல்லவே கூடாது. இந்த காரியம் இருக்க கூடாது. இதுல என்னைக்குமே நம்ம நான் அதை மாத்திரம் தான் சொல்லணும். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். பிரச்சனை ஏன்டா இன்னைக்கு சொல்லுங்க. ஆண்டவரே நான் மன்னிக்கிற காரியத்தை மன்னிக்கிறேன். எது இருதயத்துக்குள்ள கசப்பு வச்சிருக்கணும், எதை வைராக்கியம் பாராட்டிட்டு இருக்கணும், இன்னைக்கு வைராக்கியத்தை எல்லாம் உடைச்சு எறிகிறேன் தேவ சமூகத்துல. ஆமென். உடைச்சு எரிஞ்சு தூக்கி வீசிட்டு நீங்க முழங்கால் போட வேண்டாம். உட்கார்ந்த இடத்துல இருந்து அப்பான்னு கூப்பிட்டு அப்பா இறங்கி அற்புதம் செய்வார். சின்ன நேரத்துல ஆமென் சொல்லுங்களேன். ஹalleluya. அவர் அற்புதம் செய்கிற தேவனா இருக்கிறார். நீங்க வாசிக்கும் பொழுது ஆமென். லூக்கா எழுதின சுவிசேஷம் 23வது அதிகாரம் 34வது வசனம் வேகமாக எடுங்க. லூக்கா எழுதின சுவிசேஷம் 23வது அதிகாரம் 34வது வசனம் சொல்லுகிறது. வாசிங்க. இல்ல லூக்கா 23:34 தெரியுமா? வாசிக்க விட மாட்டேன். பிதாவே இவர்களுக்கு நாங்கள் செய்கிறது என்னதென்று அறியாதிருக்கிறார்கள். யாரை ஆண்டவர் மன்னிச்சார்? யாரு நம்மளுடைய தகப்பன் யாரை மன்னித்தார்? தன்னை அடிச்சவங்கள, தன் முகத்துல காரி துப்புனவங்கள, தன்னை இழிவாய் பேசுறவங்கள, கேவலப்படுத்துறவங்கள. அந்த வசனத்தில் ஆண்டவர் சொல்றாரு தான் செய்கிறது என்னதென்று அறியாது. அவங்க அறியாமலா செஞ்சாங்க? அவங்களுக்கு தெரியாதா ஏசப்பா நல்லவர்கள்? தெரியாதா அவங்களுக்கு? இவர் எல்லாருக்கும் நன்மை மாத்திரம்தாங்க செய்கிறவர் என்பது தெரியாதா அவங்களுக்கு? நல்லா தெரிஞ்சுதான் செஞ்சாங்க. ஆனா நம்ம தகப்பனுடைய அன்பு என்ன தெரியுமா? அவன் அறியாம பண்ணிட்டான். அவன் அறியாம பண்றான். தனக்கு துரோகம் செய்தவர்களை மன்னிக்கிற இருதயம் உடையவரா நம் தகப்பன் இருந்தா, அவருடைய பிள்ளைகளா இருக்கிற நீங்களும் நானும் அதே சுபாவம் உடையவா இருக்கணும்னு ஏசப்பா எதிர்பார்க்கிறார். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ஹalleluya. நீங்க யாரை மன்னிக்கணும்? எதிரியை மன்னிக்கணும். அதுதான் நீங்க கஷ்டம். அதுதான் பிரச்சனையே. ஹalleluya.
பிள்ளைகளை மன்னிச்சிடலாம். ஆமென். ஏதோ இதான் இன்னைக்கு அநேகருக்கு சத்துரு யாருன்னு கேட்டீங்க அப்படின்னா, சும்மா ஒரு பேட்டி எடுத்து இப்ப உங்ககிட்ட வந்து நம்ம மைக் கொடுத்துட்டு அவங்களுக்கு சத்துரு யாருன்னு கேட்டா நீங்க உங்க ஏத்திட்டு தான் சொல்லுவீங்க. ஏத்த வீட்டுல ஒரு இருக்கா அப்படின்னு பெரிய சத்துரு அப்படின்னு நான் காமெடி தான் சொல்றேன். அப்படின்னா நீங்க உங்களை போல நேசிக்கிறவங்க உலகத்துல எங்கேயும் நான் பார்க்க முடியாது. நல்லா சிரிப்பீங்க பாத்தீங்களா? இன்னைக்கு அப்படிதான் நம்ம பார்க்கிறோம். எதிரா இருக்கிறவங்க, நமக்கு போட்டியா இருக்கிறவங்க சத்துருன்னு பார்க்கிறோம். இல்ல, ஏசப்பா அவங்கள தான் நேசிக்க சொல்றாங்க. என்ன ஒரு ஆமீன் சொன்னீங்க? உங்களுக்கு விரோதமா அவங்க பேசினாங்களா, மன்னிங்கன்னு சொல்றாங்க. ஒரு ஆமீன் சொல்லுங்களேன். இன்னைக்கு நம்ம சோபமா யார் இடத்துலலாம் நீங்க ஒப்புரவாகணும், யார் இடத்துல பேசாம இருக்கீங்களோ, ஒரு வாரம் ஆச்சு, 2 வாரம், சிலங்க வீட்டுக்குள்ளேயே பேச்சுவார்த்தை இருக்காது. வீட்டுக்குள்ளே என்ன இருக்காது, அவர் இந்த தவறு செய்துட்டாரு. இல்லங்க, ஏசப்பா சொல்றாரு நீங்க மன்னிங்க. அல்லேலூயா. உங்க மன்னிக்கிற இருதயம் அவங்க செய்கிற தவறுகளை மாற்ற வல்லமை உள்ளது. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. வைராக்கியம், போட்டி, பகை எதுவுமே வேணாங்க. நான் ஷார்ட்டா முடிக்க விரும்புகிறேன். முதல்ல நம்ம ஜெபத்துக்கு பதில் வரணும்னா எப்படி ஜெபிக்கணும் தெரியுமா? குறைவுகளை மன்னித்து விட்டு ஜெபிக்கணும். ஒரு ஆமென் சொல்லுங்க. ஆமென். எங்க ஆண்டவரிடத்துல கேளுங்க, என் இருதயத்துல குறை இருக்குப்பா, நான் யாரை மன்னிக்காம இருக்கிறேன், இத்தனை ஆண்டு காலமும் நான் மன்னிக்காம இதே இருதயத்தோடு ஜெபித்தனாலதான் இதுக்கு பலன் இல்லைன்னு என்னோட நீங்க பேசிக் கொண்டிருக்கிறேன். இன்னைக்கு நான் மன்னிக்கிறேன். என் குடும்பத்துல நான் மன்னிக்கிறேன். நான் மன்னிக்கிற காரியத்தை நான் மன்னிக்கிறேன். இந்த வைராக்கியத்தை எடுத்து எழுகிறேன். என் ஜெபத்துக்கு பதில் தருகிறதே. ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. நேரத்தை குறித்து வேகமாக போகிற இரண்டாவது அந்த ஜெபத்திற்கு தடையா இருக்கிற ஒரு காரியம், இரண்டாவது நாம் ஜெபிப்பதற்கு ஜெபத்திற்கு தடையா இருக்கிற ஒரு காரியம் அது என்ன அப்படி நம்ம பார்க்கும் பொழுது எடுத்தவர்கள் வாசிக்கலாம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 18வது அதிகாரம், எல்லாருக்கும் தெரிந்த பகுதி. நாம் அதிகமாக நம்ம பிரசங்கத்தில் அநேகருடைய பிரசங்கத்தில் கேட்டிருப்போம். நம்ம வாசிக்க போகிறோம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 18வது அதிகாரம் 10வது வசனம் ஒரு வாசிக்க கேட்கலாம். 2 மனுஷர் ஜெபம் பண்ணும்படி, ஒருவன் பரிசேயன் மற்றொருவன் ஆயக்காரன். போதுமானது. எல்லாரும் அதிகமா இந்த செய்தியில கேட்டிருப்போம். இன்னைக்கு சில நேரம் நம்முடைய ஜெபத்திற்கு பதில் வராம தடையா இருக்கிற காரியம் என்ன என்பதை ஆண்டவர் பேசிக் கொண்டிருக்கிறார். ஆமென். முதலாவது, குறைவுகளை மன்னித்து விட்டு ஜெபித்தால் நம்ம ஜெபத்திற்கு பதில் நிச்சயம் கிடைக்கும். ஆமென். இரண்டாவது, எப்படி ஜெபிக்கணும், 2 மனுஷனை ஆண்டவர் அந்த இடத்துல நமக்கு வெளிப்படுத்தி காட்டுகிறார். ஒருவன் பரிசேயன், மற்றொருவன் ஆயக்காரன். இந்த பரிசேயன் அவர் ஜெபிக்கிற ஜெபம் எப்படி இருக்கிறது என்று பார்க்கும் பொழுது இப்பொழுது வாசிக்கணுமா? 11வது வசனம். தேவனே, நாம் பரிகாரர், அநியாயக்காரர், விபச்சாரக்காரர் ஆகிய மற்ற மனுஷரை போலவும். நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னா இந்த மனுஷன் இப்படியாக ஜெபம் பண்ணுகிறார். எப்படி சொல்றாருன்னா, நான் இவனை போல அவனை போல இப்படி இந்த பாவம் செய்யறவனை போல இல்ல அப்படின்னு சொல்லி இன்னொரு காரியத்தை அவர் சொல்றார். இந்த ஆயக்காரனை போலவும் இராததினால் உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன். அடுத்தவனை சுட்டி காட்டுகிற ஜெபம். ஆமென். இன்னைக்கு நமக்குள்ள அந்த சோபம் இருக்கா பாருங்க. நான் ரொம்ப நல்லவன், இவனை போல அயோக்கிய எவனும் இல்ல, இப்படி ஒரு ஜெபிக்கிற சோபம் இருந்தா ஜெபம் டோட்டலா கட்டு. அது அங்கேயே போகாது. நாமே சொல்ல முடியும். அல்லேலூயா. இந்த மனுஷன் அப்படி சொல்லி சொல்றார், இந்த ஆயக்காரனை போல இராததினால் நான் உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன். நீங்க அப்படி நம்ம யாராவது ஜெபிக்கிறீங்களா? அப்படி ஜெபிக்கிறவங்க இருக்கீங்களா? ஏசப்பா, இந்த வீட்டுக்காரிய போல நான் இல்ல, அப்ப நான் இந்தவே போல அந்த ஜெபத்துல இதுதான் ஜெபத்துக்கு தடை. எத்தனை நாமே சொல்ல முடியும்? அல்லேலூயா. இது அதே மனுஷனுடைய வாழ்க்கையில் இருக்கிற சில காரியங்களை 12 வாசிங்க. வாரத்தில் 2 தடவை உபவாசிக்கிறேன். தனக்குள்ளே ஜெபம் பண்ணுங்க. நான் சொல்றேன், இந்த இவர் செய்ததுல ஏதாவது தவறு இருக்குதா? இந்த மனுஷன் ஜெபத்துல ஏதாவது தவறு இருக்குதா? ஏங்க அவர் தவறு செய்யலங்கறத சொல்லி ஜெபம் பண்றாரு. நான் அவன் அந்த வசனத்தை வாசிக்கும் பொழுது அந்த வசனம் சொல்றாரு, நான் பரிகாரர், அநியாயக்காரர், விபச்சாரக்காரன், இந்த பாவிகளை போல நான் பாவம் செய்யல. நான் உபவாசம் இருந்து ஜெபம் பண்றேன். நான் எப்படி இருக்கிறேன்? என் சம்பாத்தியத்துல சரியா தசமமா கொடுக்கிறேன். என்ன கரெக்ட்டா தான் சொல்லி இருக்கிறாரு. கரெக்ட்டா தான் சொல்லி இருக்கிறார் என்று தனக்குள்ள என்ன பண்றாரு? ஜெபம் பண்ணுகிறார். இந்த மனுஷனுடைய ஜெபத்தை ஒரு பக்கம் வைக்கலாம். அடுத்த ஒரு மனுஷன், ஆயக்காரன் என்கிற ஒரு மனுஷன், அவரை குறித்து